இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரகுராமோட ஆட்கள் என்ன வந்து சந்திச்சு நடந்தது தற்கொலை தான்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை தர சொன்னாங்க. அதுக்கு சன்மானமா ஒரு பெரிய தொகையை தந்தாங்க. அதனால சாரு கையில இருந்த பிரேஸ்லெட்டையும் உடை ஈரமா இருந்ததையும் மறைச்சு நடந்தது தற்கொலை தான்னு ரிப்போர்ட் கொடுத்தேன். யுவர் ஆனர், சாட்சிகளின் இந்த வாக்குமூலத்தின்படி கொலைங்கிறத மறைச்சி தற்கொலைன்னு நிரூபிக்க ரகுராம் முயற்சி செஞ்சிருக்காருன்றது ரொம்ப தெளிவா தெரிய வருது. இவங்களுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். இது ஏஐ வீடியோ தான் அப்படிங்கிறதுக்கான ரிப்போர்ட் யுவரான நீங்களே பாருங்க. எதுக்காக ஏஐயால உருவாக்கப்பட்ட வீடியோவை சப்மிட் பண்ணீங்க? யுவர் ஆனர், அதுக்கான விளக்கத்தை கொடுக்க ஏசிபி முத்துசெல்வத்திற்கு அனுமதி கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரோசீட். முத்துசெல்வன், முத்துசெல்வன், முத்துசெல்வன். வணக்கம் யுவரானா. இந்த வழக்குல ஒரு சில உண்மைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் இந்த போலியான ஏஐ வீடியோவை கொடுத்தேன். கூடிய சீக்கிரமே இந்த வழக்குக்கான நிஜமான சாட்சிகளையும் ஆதாரங்களையும் நான் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க ஒரு பொறுப்பான அதிகாரிங்கிறதுனால உங்க பதிலை ஏத்துக்கிட்டு வரும் 15ஆம் தேதிக்கு இந்த வழக்கை நான் ஒத்தி வைக்கிறேன். தேங்க்யூ யுவரானா. இத்துடன் கோர்ட் கலைகிறது. ஹலோ சார். சொல்லுங்க சார், சாட்சியமா ஒரு ஏஐ வீடியோவை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஜட்ஜை கேட்கும்போது சில உண்மைகளை வெளியே கொண்டு வரதான் இந்த வீடியோவை கோர்ட்ல கொடுத்தேன்னு நீங்க சொன்னீங்க. அதுவும் இந்த வீடியோவால என்ன உண்மைகளை வெளியே கொண்டு வர முடியும்னு என்னால யூகம் பண்ண முடியல. என்கிட்ட ஓப்பனா சொல்ல முடியும்னா உங்க ஐடியா என்னன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? சொல்றேன். இந்த கேஸை டீல் பண்ண இன்ஸ்பெக்டரும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டரும் ரகுராம் பணம் கொடுத்ததா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. அவங்களையும் கோர்ட்ல கொண்டு வந்து நிப்பாட்டியிருந்தா குற்றவாளிங்க அலர்ட் ஆயிடுவாங்க. அதனாலதான் இந்த ஏஐ வீடியோவை கொடுத்தேன். எனக்கு என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்ததுன்னா, ரகுராம் பணம் கொடுத்தாருன்னு ஒரு பழியை அவர் மேல சுமத்துறப்ப அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு கவனிக்கணும்னு நினைச்சேன். அபாண்டமான ஒரு பழியை சொல்றப்ப காட்டுற பாவனைக்கும் உண்மையிலேயே லஞ்சம் கொடுத்தவன் காட்டுற பாவனைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ரகுராம பத்தி ஊருக்குள்ள எல்லாருமே நல்ல விதமா தான் பேசிக்கிறாங்க. அது உண்மைதானான்னு தெரிஞ்சுக்க நினைச்சேன். அந்த வீடியோவை காட்டின அந்த நொடி ரகுராம் தன் மேல விழுந்த பழிய நினைச்சு துடிச்சதை பார்த்தேன். சீனுவோட ரியாக்ஷனும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த இன்ஸ்பெக்டரும் டாக்டரும் கல்பிரேட்னு தெரியும். ஆனா அவங்களுக்கு உண்மையிலே பணம் கொடுத்தது யாருன்னு நாம கண்டுபிடிக்கணும். அப்படி பணம் கொடுத்தவங்க தான் உண்மையான குற்றவாளியா இருக்க முடியும். இனி இந்த கேஸை டீல் பண்ற என்னோட கண்ணோட்டமே வேற மாதிரி இருக்க போகுது. கூடிய சீக்கிரமே அந்த அக்யூஸ்ட பிடிச்சிருவேன். ஓ, வெல்டன் சார். தேங்க்யூ சார். ஐயா, என் புருஷனும் என் மருமகனும் ரொம்ப நல்லவங்க.
இந்த பழி பாவத்துல இருந்து எப்படியாவது நீங்க தான் அவங்கள காப்பாத்தணும். நான் ஒரு போலீஸ்காரமா, ஒரு வழக்குல நான் யாரையுமே நல்லவன் கெட்டவன்னு பார்க்கறதில்ல. அவன் குற்றம் செஞ்சவனா செய்யாதவனா அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். குற்றம் செஞ்சவனை கண்டுபிடிச்சி அவனுக்கு கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். உண்மையிலேயே ரகுராமும் சீனுவும் எந்த தப்பும் செய்யலனா கண்டிப்பா அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அண்ணே, டாக்டரும் போலீஸும் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரியே ரகுராம் தான் எங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாருன்னு சொல்ல வச்சிட்டோம். ம் ஆமா. ஆனா அந்த ஏசிபி இது ஏஐ வீடியோன்னு சொல்லி கேஸ் திருப்புறாரு. ஒருவேளை ரகுராம் ஏசிபிக்கு காசு கொடுத்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறான் போல இருக்கு. என் பொண்ணை கொன்னவங்களுக்கு சரியான தண்டனையை கோர்ட்டு மூலமா வாங்கி தரணுங்க. லிங்கோ, உன் பொண்ணை கொன்னவங்கள நாங்க இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன பண்ணாலும் அதையெல்லாம் முறியடிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். ம், அதுக்கு என்ன செலவானாலும் அதை நாங்க பாத்துக்கிறோம். இதையெல்லாம் மீறி அந்த ரகுராம் விடுதலையாய் வெளியே வந்தா அவன் உயிர் என் கையில தாங்க போகும். கான்ஸ்டபிள் சார். ஹேண்ட் கேப் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே சார். ரெண்டு பேரையும் உள்ள கூட்டிட்டு போங்க. ஓகே சார். யோ, இனிமே அவங்க கிட்ட ரொம்ப ஆஷா நடந்துக்க வேண்டாம், சரியா? ஓகே சார். சார், ம், என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் சார். சாரு கால் டீடைல்ஸை செக் பண்ண சார். ஒரு குறிப்பிட்ட நம்பர்ல இருந்து சாருக்கு அடிக்கடி ஃபோன் வந்திருக்கு சார். பாருங்க சார், இந்த நம்பர்ல தான் வந்திருக்கு சார். இந்த நம்பர் சார். இந்த நம்பர் யாரோடதுன்னு ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? பையன் பேரு ஹரி சார். வீடு குமாரபாளையம் பக்கத்தில் இருக்கு சார். அவன் அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் சார். காலேஜ் வரைக்கும் படிச்சிருக்கான் சார். அந்த பையன் தான் அடிக்கடி சாருக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் சார். சாரு 2-3 தடவை அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அந்த பையனோட வீட்டு அட்ரஸையும் கண்டுபிடிச்சிட்டேன் சார். நாம இமிடியேட்டா அந்த பையன் வீட்டுக்கு போகணும். ஓகே சார். இந்த பையனை உங்க யாருக்காவது தெரியுமா? நான் பார்த்தது இல்ல. நானும் பார்த்ததில்ல சார். இந்த பையனோட பேர் ஹரி. சாரு இந்த பையன் ஒன் சைடா லவ் பண்ணிருக்கான்.